தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பு வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி இயேசுவின் உருமாற்ற விழா. இயேசுவின் உருமாற்றம் நம்முடைய உளமாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கின்றது. அன்பு சகோதரமே, இந்த இயேசுவின் உருமாற்ற விழா நமக்கு கொடுக்கின்ற அழைப்பு என்ன என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது, நம் ஒவ்வொருவருமே உளமாற்றத்தின் வழியாக இயேசுவின் மாட்சிமையில் பங்கெடுக்கின்ற மக்களாய், நிலை வாழ்வை சொந்தமாக்கிக் கொள்கின்ற மக்களாய், நித்திய வாழ்விலே இறைவனோடு ஒன்றித்திருக்கின்ற அந்த மகிமையின் மக்களாய் வாழவே அழைப்பு விடுக்கின்றது. அதற்காக அழைக்கப்பட்டோம் என்பதை நமக்கு சொல்லி காட்டுவதற்காகவும் அமைந்திருக்கின்றது. ஆம் அன்பு சகோதரமே, இத்தகைய மாட்சிமை நாம் பெற வேண்டுமெனில் நமக்கு தேவையானது என்ன? மலை அனுபவம். தாபோர் மலை அனுபவம் எவ்வாறு இயேசுவை உறுதிப்படுத்தி அவருடைய பாடுகளை சந்திக்க வைத்தது, இயேசுவினுடைய சீடர்களுக்கு உறுதி கொடுத்து அவருடைய சீடத்துவத்திலே பங்கெடுக்க அவர்களை இன்னும் அதிகமாக உற்சாகப்படுத்தியது. அதை போலவே நமக்கும் மலை அனுபவம் தேவை. எந்த மலை அனுபவம்? கல்வாரி மலை அனுபவம். அது எப்படி கிடைக்கும்? ஒவ்வொரு கல்வாரி வழியிலும், தெய்வீக திருப்பலியிலும் இந்த தாபோர் மலை அனுபவம் நமக்கு இறைவன் வெளிப்படுத்தி காட்டிக்கொண்டே இருக்கின்றார். இந்த கல்வாரி தெய்வீக திருப்பலி நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற எல்லா விதமான மேடு வெள்ளங்களையும் சமதளமாக்கி, நம்முடைய வாழ்வின் கலக்கங்களையும் குழப்பங்களையும் பயங்களையும் அச்சங்களையும் போக்கி நம்மை இறைவனோடு இணைத்து இறை மாட்சியிலே பங்கெடுக்க செய்கின்ற ஒரு அனுபவமாக நம் வாழ்விலே அமைய வேண்டும். அதற்காக அருள் வேண்டுவோம். இன்றைய நற்செய்தியை நாம் படிக்கின்ற பொழுது, இயேசு தன்னுடைய நெருங்கிய சீடர்களாக இருக்கின்ற மூவரை அழைத்து கொண்டு உயர்ந்த இடத்திற்கு செல்கின்றார். அந்த இடத்தில் நடந்த நிகழ்வுகளை பாருங்கள். 7 நிகழ்வுகள். உயர்ந்த இடத்திற்கு எதற்காக செல்கின்றார்? முதல் நிலை, ஜெபித்து கொண்டிருக்கின்றார். இரண்டாவதாக அவருடைய முகத்தோற்றம் மாறுகின்றது. மூன்றாவதாக அவருடைய ஆடை பளீரென ஒளி வீசி தூய்மையாயிருக்கின்றது. நான்காவதாக மோசேயும் எலியாவும் தோன்றி அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐந்தாவதாக அவருடைய இறப்பை பற்றி பேசி அவரை உறுதிப்படுத்துகின்றார்கள். ஆறாவதாக விண்ணகத்திலிருந்து ஒரு குரலொலி கேட்கின்றது, தந்தையின் குரலொலி. ஏழாவதாக இயேசுவின் சீடர்கள் அவருடைய மாட்சிமையிலே நிறைந்திருப்பதை உணர்கின்றார்கள். ஆம் அன்பு சகோதரமே, இந்த 7 நிகழ்வுகளும் நம்முடைய கல்வாரி வழியிலே நமக்கு நிகழக்கூடியதாக அமைய வேண்டும். விடுதலை பயணங்கள் 3ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது, எகிப்திலிருந்து தப்பி ஓடி வந்த மோசே தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை ஒரேபு மலையிலே மேய்த்து கொண்டிருப்பார். அப்பொழுது அங்கே எரியும் முச்செடியின் நடுவிலே ஒளி பிளம்பிலே கடவுள் அவருக்கு காட்சி கொடுத்து அவருடைய பணியினை சொல்லி காட்டுவார். மீண்டும் எகிப்துக்கு போ, என் மக்களை அழைத்து வர வேண்டிய பணி என்று சொல்லி அவருடைய பணியினுடைய நிறைவை சொல்லி காட்டுவார். 1 அரசர் புத்தகத்திலே 19-20 அதிகாரங்களை படிக்கின்ற பொழுது, ஜெசபேல் அரசிக்கு பயந்து கொண்டு எலியா ஓடுகின்ற பொழுது சீனாய் மலையிலே கடவுள் எலியாவுக்கு காட்சி கொடுப்பார். எப்படி? இடி முழக்கத்தின் நடுவிலே தொடர்ந்து தீ பிளம்பு வரும். அதைத் தொடர்ந்து மெல்லிய காற்றின் வழியாக கடவுள் மோசேயோடு பேசுவார். இங்கே தாபோர் மலையிலே இயேசுவும் இயேசுவின் சீடர்களும் தெளிவை பெற்று மகிமையில் நிலைத்திருந்தார்கள் என்று சொல்லப்படுகின்றது. மோசேனுக்கு அவருடைய பணிவாழ்வினுடைய சாராம்சம் கொடுக்கப்படுகின்றது. எலியாவிற்கு மீண்டும் இறங்கி போ, இஸ்ராயலுக்கு புதிய அரசனை திருப்பொழி வச்சு உனக்கு பின் எலிசாவை உன்னுடைய தொடர்ச்சியாக இறைவாக்கினராக ஏற்படுத்து என்கின்ற அவருடைய பணியினை தொடர்ந்து செய்வதற்காக அவரை உந்தி தள்ளுகின்ற பலனை கொடுத்தது. தாபோர் மலை அனுபவம் இயேசுவுக்கு தன் பாடுகளை சந்திப்பதற்கு முன்னால் அவருக்கு திடப்படுத்துவதாக, உறுதிப்படுத்துவதாக இருந்தது. நம்முடைய வாழ்விலே வருகின்ற பொழுது இந்த தாபோர் மலை அனுபவம் நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன என்கின்ற பொழுது, ஒவ்வொரு கல்வாரி வழியிலும் இந்த தாபோர் மலையில் நிகழ்ந்த அந்த நிகழ்வுகள் நடக்க வேண்டும். எப்படி? 6 நாட்களுக்கு பின் இயேசு தன் சீடர்களை அழைத்து கொண்டு உயர்ந்த மலைக்கு செல்கின்ற சொல்லப்படுகின்றது. 7வது நாள் கல்வாரி வழியில நாம் பங்கெடுக்கின்றோம். தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்க எதற்காக? ஜெபிக்க வருகின்றோம். ஜெபிக்க செல்கின்ற பொழுது இயேசுவின் மனநிலை எப்படி இருந்தது? சீடர்கள் மனநிலை எப்படி இருந்தது?
இயேசுவின் மனநிலை ஒரு கலக்கமுற்ற நிலையிலே, எப்படி இந்த இறப்பை சந்திக்கப் போகின்றேன் என்கின்ற ஒரு வகையான கலக்கமுற்ற நிலையிலே இருந்தது. இயேசுவின் சீடர்களுக்கு இவர் மாட்சிமையின் மெசியாவாக இருப்பார் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருந்தோமே, ஆனால் இவரோ பாடுகளை பற்றி பேசுகிறார், இறப்பை பற்றி பேசுகின்றார் என்று சொல்லி அவர்கள் குழம்பை நிலையில, அச்சமுற்ற நிலையிலே அவர்களும் இருந்தார்கள். இந்த நிலையிலே இருக்கின்ற பொழுது ஜெபிக்க இயேசு அவர்கள் அழைத்துச் செல்லுகின்றார். இது முதல் நிலை. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனையோ தருணங்களிலே இதே போல்தான் இயேசுவின் மனநிலையும் சீடர்கள் மனநிலையும் தான் நமக்கு இருந்தது. கலக்கங்கள், குழப்பங்கள், பயங்கள், பலவீனங்கள், வாழ்வின் நிலைகளை கண்ட அச்சங்கள், இப்படி நாம் தடுமாறிக்கொண்டிருக்க நேரத்தில் கல்வாரி மலையை நோக்கி, இந்த கல்வாரி திருப்பலியை நோக்கி நாம் வருகின்றோம். எதற்காக? ஜெபிப்பதற்காக. ஜெபம் என்பது என்ன? தந்தையோடு உறவாடுகின்ற நிலை, தன் நிலையை கடவுள் கரங்களை கொடுத்து கடவுளுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்கின்ற நிலை. இந்த கல்வாரி வழியிலே முதல் நிகழ்கின்ற நிகழ்வு என்ன? ஜெபம். அங்கே நாம் ஜெபிக்க வருகின்றோம், தந்தையோடு உறவாட வருகின்றோம். இரண்டாவது நிலை, அவருடைய ஆடைகள் வெள்ளை வெளிரென தூய்மையாக இருக்கின்றது. இதை எதை சொல்லிக்கிறது? திருப்பலியின் துவக்கத்திலேயே மன்னிப்பு வழிபாடு நடக்கும். அந்த மன்னிப்பு வழிபாட்டிலே உண்மையான மன வருத்தத்தோடு நம்முடைய ஆடைகளை அல்ல, நம்முடைய ஆன்மாவை தூய்மையாக்கிக் கொள்ள வேண்டும். நம்முடைய ஆன்மா ஒளிர வேண்டும். நம் உள்ளத்தில் இருக்கின்ற எல்லா இருளும் அகற்றப்பட வேண்டும். அங்கே இயேசுவின் ஒளி ஏற்றப்பட வேண்டும். அப்படி இயேசுவின் ஒளி ஏற்றப்படுகின்ற பொழுது மத்திய நஷ்டில் நாம் படிப்பதை போல, தூய உள்ளத்தோர் வேறு பெற்றோர் அவர்கள் கடவுளை காண்பார்கள் என்பதை போல, கடவுளுடைய குரலை கேட்கவும் அவரை காணவும் நாம் தயாரிக்கப்படுகின்றோம். மூன்றாவதாக அவருடைய முகத்தோற்றம் மாறியது. எப்பொழுது அவருடைய முகத்தோற்றம் மாறியது? ஜெபித்துக் கொண்டிருக்கின்றது. நம்முடைய வாழ்விலும் கல்வாரி வழியிலே வருகின்ற பொழுது ஆண்டவரை சந்திக்க நம் உளப்பாங்கு தயாராகின்ற பொழுது நம்முடைய முகத்தோற்றம் அந்த கலக்கம், குழப்பம், பயம் அனைத்திலுமிருந்து ஒரு வகையான தெளிவை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கும். தொடர்ந்து மோசேவும் எலியாவும் இயேசுவோடு பேசிக்கொண்டிருந்தார்கள். அதுதான் இறை வார்த்தை வழிபாடு. பழைய ஏற்பாட்டிலே ஒரு நிகழ்வு, புதிய ஏற்பாட்டில் ஒரு நிகழ்வு என்று சொல்லி, முதல் வாசகம், இரண்டாம் வாசகம், நற்செய்தி வாசகம் என்று சொல்லி நம்மோடு கடவுள் பேசுகின்றார். இறைவனுடைய திட்டத்தை நமக்கு வெளிப்படுத்துகின்றார். நம் வாழ்வின் நிலைகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றார். நாம் தடுமாறுகின்ற தவறிப்போர் நிலைகளை நமக்கு எடுத்துக்காட்டி நம்மை மீண்டும் நேரிய வழியிலே கொண்டு வந்து சேர்க்கின்றார். அதைத் தொடர்ந்து தந்தையின் குரலொலி கேட்கின்றது. கல்வாரி வழியிலே நற்கருணை ஆண்டவரை வழியாக தந்தை நமக்கு முழுமையாக வெளிப்படுத்தி காட்டினார். இவரே அன்பார்ந்த மகன், இந்த நற்கருணை பிரசன்னத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இவரே உன்னை மீட்க வந்த கடவுள், உன்னை தேடி வந்திருக்கின்ற இறை மகன், இவரில் நீ நம்பிக்கை வைத்து இவர் சொல்வதற்கு செவிசாய் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு விடுக்கின்றார். அந்த குரலை கேட்ட சீடர்கள் மன தெளிவை பெற்றதை போல நம்முடைய வாழ்விலும் நற்கருணை ஆண்டவரை நாம் நாவிலே சுவைக்கின்ற பொழுது, அனுமதிக்கின்ற பொழுது, இயேசு நம்மிலே வந்திருக்கின்றார், இயேசுவின் மாட்சிமையில் நாம் பங்கெடுத்திருக்கின்றோம், அந்த உணர்வு நமக்கு வர வேண்டும். நம் உள்ளத்திலே இருக்கின்ற பயங்களும் கலக்கங்களும் குழப்பங்களும் இருளும் நீக்கப்பட்டு ஆண்டவருடைய மாட்சிமையிலும் மகிழ்ச்சியிலும் சந்தோஷத்தையும் பெற்றுக்கொண்ட மக்களாய், தெளிவை பெற்றுக்கொண்ட மக்களாய் நாம் அங்கிருந்து வெளியேற வேண்டும். எப்படி? ஒரே மலையை நோக்கி செல்கின்ற பொழுது இயேசு சீடர்களும் இயேசுவும் ஒரு கலக்கத்தோடு சென்றார்கள். அங்கே இருந்து இறங்கி வருகின்ற பொழுது தெய்வீக மாட்சிமையை கண்ட மகிழ்வோடு வந்தார்களோ, அதை போலவே நாமும் கல்வாரி வழிக்கு வருகின்ற பொழுது, தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுக்க வருகின்ற பொழுது எத்தனையோ கலக்கங்களோடு குழப்பங்களோடு வருகிறோம். இங்கிருந்து நாம் திரும்பிச் செல்லுகின்ற பொழுது உளம் மாற்றம் பெற்றவர்களாக, ஆண்டவரை சுவைத்தவர்களாக செல்லுகின்ற பொழுது நம் வாழ்வில் ஒரு அர்த்தம் கிடைக்கும். தொடர்ந்து பயணிப்பதற்கான ஆற்றல் கிடைக்கும். நாம் செய்ய வேண்டியதை கடவுள் நம்முள்ளிருந்து நம்மோடு பேசி நமக்கு சொல்லிக் கொடுப்பார். அன்பு சகோதரமே, ஒவ்வொரு கல்வாரி திருப்பலியும் இயேசுவின் உருமாற்ற நிகழ்வை நமக்கு சொல்லி காட்டிக் கொண்டிருக்கின்றது. சிந்திப்போம். இதோ வெறுமனே ஆலயத்திற்குள் வந்தோம், அந்த ஆலயத்தில் ஏதோ நடக்க நிகழ்வுகளை பங்கெடுத்தோம், மீண்டும் திரும்பி சென்றோம் என்று அல்ல. மாறாக உயிரோட்டமுள்ள உணர்வுள்ள மக்களாய் அந்த கல்வாரி வழியிலே பங்கெடுத்து இறை ஆற்றலை பெற்றுக்கொள்கின்றோமா, இறை மாட்சிமையில் பங்கெடுக்கிற மக்களாக இருக்கின்றோமா என்கிற மிகப்பெரிய கேள்வி நமக்கு முன்னால் வைக்கின்றது. இறை அருளுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, ஒவ்வொரு கல்வாரி தெய்வீக திருப்பலியிலும் எங்கள் வாழ்க்கையினுடைய நிலைகளை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதை உம் கரங்களில் ஒப்புக் கொடுத்து உம்மிடமிருந்து வல்லமையையும் ஆற்றலையும் பெற்று
நாங்கள் தொடர்ந்து நடப்பதற்கான அருளை எங்கள் வாழ்வில் நிறைத்து கொள்ளவும் எங்களை அழைக்கின்றேன். எத்தனையோ நேரங்களிலே இந்த கல்வாரியின் பலியினுடைய மகத்துவத்தை உணராமல், தெய்வீக திருப்பலியின் மாட்சிமையை உணராமல் வெறுமனே பங்கெடுத்து வெறுமனே நாங்கள் சென்றிருக்கின்றோம். ஆசிரியை பெற்றுக்கொள்ளாமல், வாழ்க்கையிலே மாற்றத்தை காணாமல் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். தெய்வமே, இந்த உம்முடைய உருமாற்ற விழாவின் வழியாக எங்களுக்கு நீர் கொடுக்கின்ற அழைப்பை ஏற்று கல்வாரி வழியிலே நாங்கள் முழுமையாய் பங்கெடுக்கவும், முழு ஈடுபாட்டோடு பங்கெடுத்து உம்முடைய மாட்சிமையை சுவைத்து அனுபவித்து அதை நாங்கள் எங்கள் வாழ்விலே கண்டுகொள்ளவும் செய்தருளும். இந்த கல்வாரி வழியிலே நாங்கள் உம்மை சுவைத்து அனுபவிக்கிற அனுபவம் தொடர்ந்து எங்களை வழிநடத்தக்கூடியதாய் இருக்க அருள் தருவீராக. ஆண்டவர் தாமே உங்களோடு இருந்து உங்களை வழிநடத்துவாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். கதிரவனின் ஒளிவதனும் தரிசனம் பெற வேண்டும்.